ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் ஸ்ரீ. ஸோ இந்த இதில் வந்துட்டு ஆவரேஜ் சம்ஸில் இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் மெத்தட் இதோட வந்துட்டு ஆவரேஜ் சம்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஸ்பீடுன்னு ஒரு டாபிக் வரும். ஆவரேஜ்லேயே ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு டாபிக் வரும். பட் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இந்த டாபிக் பார்க்கும்போது அதை நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இது கூட கொடுக்கும்போது அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அந்த டாபிக் வரும்போது நம்ம ஈஸியாக அதை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட வந்துட்டு ஆவரேஜ் டாபிக் முடிஞ்சு இது ஃபைனல் டாபிக். இதில் 5 சம் நம்ம பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்க்ளூடிங் மெத்தடில் ஃபர்ஸ்ட் சம், the average weight of 21 boys was recorded as 64 kg. If the weight of the teacher was added, the average increased by 1 kg. What was the teacher age? ஸோ இந்த டீச்சர் ஏஜ், ஸ்டூடெண்ட் ஏஜ் கேட்டாலே ரொம்ப ஈஸியான சம். இது ஒரு சிங்கிள் மெத்தட்லேயே வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ கொஷினில் வந்துட்டு ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 21 பாய்ஸ் வாஸ் ரெக்கார்டட் அஸ் 64 kg. 21 பாய்ஸ் 64 kg. ஸோ 21 பாய்ஸ் 64 kg. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். +1 5 8. அண்ட் த வாட் வாஸ் த and the teacher added, the average increased by 1 kg. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாய்ஸோடது 24, அவங்களோட கேஜஸ் வந்து 64ன்னு சொல்கிறாங்க. ஸோ 21 + 64 நமக்கு ஆட் பண்ணும்போது 85 வந்துருச்சு. ஸோ இந்த 85யோட யார் ஆட் ஆகுறாங்கன்னா, டீச்சர் ஆட் ஆகுறாங்களா, அவங்களோட வெயிட் வந்துட்டு 1 kg அப்படின்னு சொல்கிறாங்க. +1 அப்போ நம்ம பண்ணும்போது 86 kg. ஸோ இந்த டீச்சரோட ஏஜ் வந்துட்டு என்னது, 86. ஸோ சிம்பிளாக ஒரே மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 21 பாய்ஸு 64 kg. அப்போ அவங்க அது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 85 நமக்கு கிடச்சிருச்சு. இந்த 85யோட 1 ஆட் பண்ணுறோம். ஏன் ஆட் பண்ணுறோம், டீச்சர் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 1 ஆட் பண்ணுறோம். ஸோ டீச்சரோட ஏஜ் வந்துட்டு, வாட் வாஸ் த டீச்சர் ஏஜ், 86 ஏஜ் தான் டீச்சரோட ஏஜ். ஸோ இந்த மாதிரி சம் வந்தாலே ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். The average age of 14 girls and their teachers' age is 15 years. If the teacher's age is excluded, then the average reduced by 1. What is the teacher age? So இதை வந்துட்டு நம்ம கொஷின் வச்சு சால்வ் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரிக்காக இருக்கும். The average age of 14 girls and their teacher. 14 girls and their teacher. ஸோ டீச்சரையும் சேர்த்து தான் இதில் சொல்கிறாங்க. 14 girls and their teacher 15, டோட்டல் 15. அவங்களோட ஏஜ் வந்துட்டு என்னதான், 15 years தான். 15 years. அப்போ 15 + 15 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 13. இப்போ நமக்கு 13 கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் the age is excluded, then the average reduced by 1. ஸோ ஒரு ஏஜ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது அண்ட் ஆவரேஜும் ரெடியூஸ் ஆகுது. ஒரு ஆவரேஜ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது. ஸோ 30 - 1 பண்ணும்போது நமக்கு 29 கிடைக்கும். வாட் இஸ் த டீச்சர் ஏஜ்? டீச்சரோட ஏஜ் வந்துட்டு அகெயின் 29 வந்துட்டு 29. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 14 கேர்ள்ஸ் அண்ட் தேர் டீச்சர் ஏஜ். ஸோ 14 கேர்ள்ஸ் இருக்காங்க, அண்ட் தேர் டீச்சரோட ஏஜ் வந்துட்டு 15 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஓவரால் இயர்ஸ் வந்துட்டு 15 இயர்ஸ்ன்னு கொடுத்தாங்க. 15 + 15 13 பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இது வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெடியூஸ் ஆகுறதுனால 1 வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டோம். நமக்கு 29 கிடச்சிருக்கு. ஸோ டீச்சரோட ஏஜ் இஸ் 29. தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்த 2 சம்மே ரொம்ப ஈஸியான சம் தான். இதுக்கப்புறம் தேர்ட் சம், இதுவுமே ஈஸியான சம் தான். இந்த இதில் வந்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்து கேட்டிருக்காங்க. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5 members in a family is 25 years. If the servant of the family include, the average age increased by 40%. What is the age of the servant? ஸோ ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் வந்துட்டு 5 members இருக்காங்க. ஸோ 5 members இருக்கிற ஃபேமிலியில் வந்துட்டு 25 years தான். அண்ட் அடுத்து சர்வெண்ட்டுன்னு ஒருத்தவங்க ஆட் ஆகுறாங்க. அப்போ அந்த 5 பேரில் ஒருத்தர் ஆட் ஆனால் 6 members. அவங்களோடது எப்படி இருக்கா, 40% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கான். 40 வந்துட்டு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அவங்களோட சேல்ரி என்ன, அதான் அவங்களோட ஏஜ் என்ன, அதான் வந்துட்டு கொஷினாக கேட்குறாங்க. அந்த சர்வெண்ட்டோட ஏஜ் என்ன. ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 25 இயர்ஸில் வந்துட்டு 40ன்றது எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல், 0 0 கேன்சல், 2 5s are 10, 5 5s are 25, 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 5 × 2 10. இப்போ
10 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 25 + 10 நம்ம பண்ணுறோம் 35. இப்போ 5 மெம்பர்ஸோடது 25 அண்ட் இப்போ 6 மெம்பர்ஸோடது 35 இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்மெட்டாக கொண்டு வந்திருக்கு. 5 மெம்பர்ஸ்னால் 25 இயர்ஸ், 6 மெம்பர்ஸ்னால் 35 இயர்ஸ்ன்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். 6 × 35, 5 × 25. 6 × 35 நமக்கு பண்ணும்போது 210, எஸ் 210 வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அண்ட் 5 × 25 125. இது ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த சர்வெண்ட்டோட ஏஜ் கிடைச்சிரும். இது ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்ணும்போது 85ன்னு வரும். ஸோ அந்த சர்வெண்ட்டோட ஏஜ் வந்துட்டு 85. சர்வெண்ட்டோட ஏஜ் 85. ஸோ ஸ்டெப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, 25 இயர்ஸ். ஆனால் 6ஆவது ஒரு மெம்பர் சர்வெண்ட் வந்துட்டு வரும்போது 6 மெம்பர் ஆகுறாங்க. அப்போ அதை வந்துட்டு 40 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 40 இயர்ஸை நம்ம வந்துட்டு 25லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 25 × 40 பண்ணும்போது நமக்கு 10 தான் கிடைக்குது. அப்போ இந்த 25ல் நம்ம 10 வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் 35 நமக்கு கிடைச்சிரும். 5 பேராக இருக்கும்போது 25 வருஷமாக இருந்துச்சு. 6 பேராக மாறின பிறகு 35 வருஷமாக நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் நமக்கு சர்வெண்ட்டோட ஏஜ் மட்டும் கிடைக்கணும்னா இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக வந்து சர்வெண்ட்டோட ஏஜ் வந்துட்டு நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இதுலேயே இன்னொரு சம் பார்க்கலாம். அப்போ வந்துட்டு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சம் 4th sum, the average age of 4 members of a family is 25 years. If the head of the family is included in this group, the average age increased by 20%. Find out the age of the head. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் இயர்ஸ் வந்துட்டு 25 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வந்துட்டு இன்க்ரீஸ் உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வரும்போது அவங்களோட ஏஜ் வந்துட்டு 20% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அவங்களோட ஏஜ் என்ன, அந்த எக்ஸ்ட்ராவாக வந்த பர்சனோட ஏஜ் என்ன அப்படின்றத கொஷின். போன சம் மாதிரியே சால்வ் பண்ணலாம். 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, 4 மெம்பர்ஸோட இயர்ஸ் வந்துட்டு 25 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெட்டு வந்துட்டு இந்த குரூப்புக்குள்ளே வராங்க. அப்போ 5 மெம்பர்ஸ், அப்போ 20% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 25ல் 20% என்ன? 0 0 1 2 is 2, 5 2s are 10, 1 5 is 5, 5 5s are 25. அப்போ 5, 25ல் 20%ன்றது 5 தான். ஸோ தட் நம்ம 25 + 5 பண்ணிக்கலாம் 30. அப்போ 5 மெம்பர்ஸ் இருக்கும்போது அது என்னவா மாறுது? 5 மெம்பர்ஸாக இருக்கும்போது 30 இயர்ஸாக மாறுது. அண்ட் 4 மெம்பர்ஸ் இருக்கும்போது 25 இயர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஹெட்டோட அவரோட இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவரோட ஏஜ் தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஏஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5 × 25, 5 × 30, 5 × 30, 0s 3 5s are 50, and 4 × 25 100. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 50. அப்போ அந்த எக்ஸ்ட்ராவும் அந்த ஹெட்டோட ஏஜ் வந்துட்டு என்னது 50. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ், அவங்க 25, 5 மெம்பர்ஸ்னால் 20ன்னு கொடுத்தாங்க. அண்ட் அதை வந்துட்டு நம்ம 25 இயர்ஸில் 20% என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது நமக்கு 5 கிடச்சிச்சு. ஸோ 25ஓட ப்ளஸ் பண்ணிட்டோம், 13 நமக்கு கிடச்சிச்சு. 5 நம்பர் வந்த பிறகு 30 இயர்ஸாக மாறுது. 4 மெம்பர் இருக்கும்போது 25 இயர்ஸாக இருக்குது. இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, அவரோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நமக்கு மைனஸ் பண்ணும்போது அவரோட ஏஜ் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ தட் அதே மாதிரியே மல்டிபிள் பண்ணோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மைனஸ் பண்ணி அவரோட ஏஜ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் சம் 5th சம். ஸோ 5th சம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதுவும் இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் கான்செப்டில் தான் வரும். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிளாஸ் இஸ் 35 இயர்ஸ். The 6 new students with the average age of 33 years joined in the class, thereby decrease the average by half year. The original strength of the class. So first வந்துட்டு ஒரு set of people இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களோட ஏஜ் வந்துட்டு 35 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நியூவாக வந்துட்டு 6 ஸ்டூடெண்ட் வந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்துட்டு என்னதான் 33 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அவங்க வந்த பிறகு 6 மெம்பர்ஸ் வந்துட்டு நியூவாக வந்த பிறகு
அவங்களோட கிளாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? பாதி வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த இது வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி குறையும் போது அப்படி ஒரு சைடு குறைஞ்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்த இது என்ன 35 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த ஃபஸ்ட் இருந்த ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருந்தாங்க அதுதான் வந்துட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இது நம்ம சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுது. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிளாஸ் இஸ் 35 இயர்ஸ். ஸோ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிளாஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க, இத்தனை பேர் கிளாஸில் அப்படின்னு கொடுக்கல. ஸோ தட் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அவங்களோட இது என்னது 35 இயர்ஸ். அண்ட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நியூவாக வந்திருக்காங்க. ஸோ 6 ஸ்டூடெண்ட் வந்துட்டு நியூவாக வந்திருக்காங்க. அவங்களோடது வந்துட்டு 33, ஆவரேஜ் வந்துட்டு 33 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்துட்டு பாதியாக வந்துட்டு குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ்ட் பை த ஹாஃப் இயர் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஹாஃப்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாஃப் இயர் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னாலே நம்ம என்னென்ன எடுத்திருப்போம்? 1/2 தானே ஹாஃப். ஸோ ஹாஃப் வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னா 1/2ன்னு எடுத்துப்போம். அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் இந்த எக்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் தான் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதையே வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ 35. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 35 ப்ளஸ் 6 ஸ்டூடெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, வந்திருக்காங்க. அண்ட் சாரி எக்ஸ் இன்ட்டு 35 இன்ட்டு 33 வந்துட்டு ஆவரேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிவைடட் பை அதுக்கப்புறம் கீழே டிவைட் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வந்த ஸ்டூடெண்ட்டையும் ஏற்கனவே இருந்த ஸ்டூடெண்ட் தான் இது பண்ணுவோம். ஏற்கனவே இருந்தவங்க எவ்வளோன்னு தெரியல. ஸோ தட் நம்ம எக்ஸ் ப்ளஸ் 6 ஓவரால் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்க எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு போடுறோம். ஸோ ஏன் ப்ளஸ் போடுறோன்னா ஓவரால் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ளஸ் போடுறோம். ஏன் இங்கெல்லாம் மல்டிபிள் பண்ணியிருக்கோன்னா ஏன்னா இதெல்லாம் ஒரே இதோடது. ஸோ எக்ஸோட இதுவும் 35 தான், அந்த ஸ்டூடெண்ட்டை தான் இது பண்ணுறாங்க. அண்ட் 6 × 33ன்றது 6 ஸ்டூடெண்ட், அவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு 33 அப்படின்னு போகிறோம். ஸோ ஈக்குவல் டு இதெல்லாம் கண்டுபிடிச்சா நமக்கு இந்த 35 இயர்ஸ். இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 35 இயர்ஸில் வந்துட்டு பாதி வந்துட்டு குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் பாதி வந்துட்டு குறைஞ்சிட்டாங்க. நான் 1/2ன்னு போட்டுக்கிறேன். இந்த 1/2க்கு பதிலாக 1/2 போடணும். பட் இந்த 1/2க்கு பதிலாக வேல்யூ வந்துட்டு என்னது? 0.5 தானே. பாதி குறைஞ்சிட்டாங்கன்னா ஹாஃப் வந்துட்டு 35ல் குறைஞ்சிட்டாங்கன்னா 0.5 வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். 0.5 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது இது ஈஸியாக கேன்சல் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ தட் அதனால தான் இந்த இதை போடுறேன். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு 35 எக்ஸ் ப்ளஸ் 6 × 33 198 கிடைக்கும். 33 × 6 6 3s are 18, பேலன்ஸ் 1 6 3s are 18 19. ஸோ 198 வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் டிவைடட் பை 6x x plus 6x is equal to 35 minus 0.5 பண்ணும்போது 34.5 வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். 35x plus 198 ஈக்குவல் டு இந்த எக்ஸ், இந்த 6xை நான் இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ தட் டிவைடில் இருக்குது இந்த சைடு வரும்போது மல்டிபிள் ஆகும். ஸோ 34.5 ப்ளஸ் x minus x plus 6 சாரி இந்த இடத்துல நான் x plus 6 இருக்கட்டும். ஸோ x plus 6 நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ டிவைடில் இருக்கிற இந்த சைடு போகும்போது நான் x plus 6 கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அப்போ மல்டிபிள் பண்ணி போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ 35x plus 198 ஈக்குவல் டு இந்த ரெண்டையுமே நம்ம இதில் மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ தட் 34.5x ப்ளஸ் 34.5 × 6 நமக்கு பண்ணும்போது 207 வந்துட்டு நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ தட் 207. அதுக்கப்புறம் 35 வந்துட்டு இந்த சைடு வரும்போது 0.5 வந்துட்டு இருக்குமா? ஸோ ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். 35 minus 34.5னா 0.5 வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் 198 ஈக்குவல் டு 207. ஸோ ப்ளஸில் 198 இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகுமா? ஸோ 0.5 ஈக்குவல் டு 198 மைனஸ் 207 நமக்கு பண்ணும்போது 9 தான் மிச்சம் இருக்கும். ஸோ இது ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம எக்ஸோட இதுதானே கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இப்போ நம்ம எக்ஸுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 9 டிவைடட் பை 0.5 இதெல்லாம் நான் ஒரு ஈக்குவேஷனாக மாற்ற
மேலேயும் கீழேயும் நான் 10ஆல் வந்துட்டு மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 10ஆல் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 90 வரும், கீழே வந்துட்டு 5ன்னு வரும். ஸோ 1 5 is 5, 18 டைம்ஸ் வந்துட்டு 90 வரும். ஸோ தட் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 18. ஸோ அப்போ 18 ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க. முதல்ல 18 ஸ்டூடெண்ட்டோட இதுதான் வந்துட்டு 35 தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை சம் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். எக்ஸ் வந்துட்டு 35, ஆனால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுன்னு முதல் சொல்லலை. அதுக்கப்புறம் நியூவாக வந்துட்டு 6 ஸ்டூடெண்ட் வந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு 33ன்னு சொல்லியிருக்காங்க. வந்த பிறகு வந்துட்டு அவங்களோட வந்துட்டு ஹாஃப் வந்துட்டு குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருந்ததோட ஹாஃப் வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். எக்ஸ் இன்ட்டு 35 எக்ஸ் இன்ட்டு 33 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஈக்குவல் டு 35 மைனஸ் 0.5 1/2 தான் போடணும். பட் அது வந்துட்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நான் 0.5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஹாஃப் வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னா 0.5ன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் 35x ப்ளஸ் 6 இன்ட்டு 33 198 அண்ட் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ நான் ஏன் 6xன்னு மாற்றலைன்னா இந்த சைடு வரும்போது ஈக்குவேஷனாக நம்ம கொண்டு வரும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நிறைய இது வந்துட்டு லாங்காக போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நான் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு புரிகிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன், சேஞ்ச் பண்ணல. ஸோ தட் நான் அடுத்து இங்கே 35 மைனஸ் 0.5 பண்ணும்போது 34.5 வந்துட்டு கிடைக்கும். இதை ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வர 35x ப்ளஸ் 199 ஈக்குவல் டு 34.5 ப்ளஸ் இந்த பக்கம் டிவைடாக இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகுமா ஈக்குவேஷனாக வர. ஸோ தட் நான் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் ப்ளஸ் 6 உள்ளே நம்ம எல்லாத்தையும் இந்த 34.5ஓட மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 35 ப்ளஸ் 35x ப்ளஸ் 198 ப்ளஸ் இதெல்லாம் ஒரு ஈக்குவேஷனாக வரும். ஸோ தட் லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த 34.5ஐயும் 35ஐயும் மைனஸ் பண்ணும்போது 0.5 வந்துட்டு கிடைக்கும். ஆனால் அதே மாதிரியே இந்த பக்கமும் நான் 198 207 மைனஸ் பண்ணும்போது 9 வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 9 டிவைடட் பை 100 இதுன்னு தான் இருக்கும். பட் நான் ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு வரணுன்றதுக்காண்டி வந்துட்டு மேலே கீழே 10ஆல் வந்துட்டு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 90 டிவைடட் பை 5 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ கேன்சல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 18 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 80. ஸோ புரியலன்னா ஒன்ஸ் அகெயின் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இதோட வந்துட்டு இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் மெத்தட் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஆவரேஜ் சம்ஸுமே இதோட வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜியாமெட்ரி டாபிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். அண்ட் நீங்களும் எந்தெந்த டாபிக் வேணும், அடுத்து எந்த டாபிக் கவர் பண்ணணும், இது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.